Welcome good morning. Good morning இல்ல good evening. Good evening and once again welcome back to my channel. நீங்க கெட்டப் பாத்தீங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன்? ராஜஸ்தான். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் இருக்கோம். ராஜஸ்தான் பைக்கு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் பாய்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் கிச்சா ஃபேமிலி. ஹாய். ஹாய் மாமே. இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அது என்னது ராஜஸ்தானுக்கு வந்தோம். ஃபேன் திறந்து இங்க நிக்குது. ஸோ வந்துட்டு பின்னாடி ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விளாக் எடுக்க முடியல, சில பல சந்தர்ப்ப சூழ்நிலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷர் இருந்ததா, அதுவும் பிறந்த நாள் வரை நேற்று தாங்க முடிஞ்சது. அதனால அந்த பிறந்த நாளோட இதுலேயே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு விளாக் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் என்ன பண்ண போகிறோம், ராஜஸ்தானில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த விளாகை நீங்கள் பாருங்க. இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அம்மா நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? தெரியுமா? ஏண்டா என் கெட்டப்ப பார்த்து தெரியல, நான் ராஜஸ்தான்ல இருக்கேன். அப்ப நீ ராஜஸ்தான் பையாவா? ராஜஸ்தான் மக்களுக்குலாம் ஹாய் சொல்லு. ஹாய். டீ காபி டீ 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 காபி டீ காபி டீ காபி டீ டீ. டீ வேணுமா டீ இருக்கு, காபி வேணுமா காபி இருக்கு, பால் வேணும்னாலும் இந்த பால் இருக்கு. இப்போ சூடா இருக்கு. நம்ம எல்லா ஊருக்கு வந்தாலும் மறக்காம கம்பல்சரி டீ சாப்பிடுவேன். ராஜஸ்தான் வந்தால் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியாக டீ சாப்பிடுவேன். ஸோ வந்து நான் ஒரு டீயில் வர இருக்கனால டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெர்னி ஆரம்பிச்சேன்னு சொல்லி டீ சாப்பிட்டுருவோம். அரே குதிரை ஹாய் சொல்லு. ஹாய் டே ஹாய் சொல்றா. ஒரே வந்ததான் ஆமே நம்ம வந்துட்டு ஃபைனலாக ராஜஸ்தான் வந்துட்டோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க பின்னாடி வந்துட்டு குதிரை நிற்கிது. இதை வச்சதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ராஜஸ்தானில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்துட்டு ஆக்சுவலாக நேற்று நைட்டு தாங்க வந்தோம் ராஜஸ்தானுக்கு. வந்துட்டு இங்கே ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்தது. ஸோ ஹாஸ்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செம்ம டயர்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ப்ளூ சிட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 2 மணி ஆச்சு. டே என்ன டே 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 என்ன லவ் பண்ணுறியாடா? என் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மிருகங்களையும் வந்து காதல் பியார் பண்ணுவான். எல்லா மிருகங்களும் லவ் பண்ணும். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? நானே பெரிய மிருகம். ஐயோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ப்ளூ சிட்டி தான் கிளம்பிட்டு இருக்கோம். ப்ளூ சிட்டி போயிட்டு அதுக்கப்புறம் 2-3 வந்து லொக்கேஷன்ஸ் இருக்குது ராஜஸ்தானில். ஸோ அவங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் ராஜஸ்தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெசர்ட் போகிறது தான் பிளானு. ஸோ பார்க்கல, பட் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரெச்சில் போக முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா திரும்பியும் வந்துட்டு ப்ளூ சிட்டி அப்படியே கொஞ்சம் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு திரும்ப அதே ஹாஸ்டல் தான் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் சாப்பிட்டு வந்தாங்க. வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டும் சேர்ந்து ப்ரன்ச்சாக சாப்பிட்டு முடித்தோம். ஸோ எல்லோரும் வரட்டும். நாங்கள் இங்கே வந்து ஆக்சுவலாக பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிருக்கோம். வந்த உடனே வந்து டுவர்ட்ஸ் ப்ளூ சிட்டி தான் கிளம்ப போகிறோம். பையா ப்ளூ சிட்டி போகணும். ப்ளூ சிட்டி? ப்ளூ சிட்டி ஆட்டோ से जाना पड़ेगा भैया. अदा ऑटो वेणु कितना रुपी? सिर्फ छोड़ना ही है या वापस लेके आना है? भैया हिंदी नहीं भैया. ड्रॉप? ड्रॉप करना? only drop. One people? No, one people. Nearly 7 to 8. 8 people है? 8 பேர் போகிறோம். 2 ஆட்டோ தரீங்களா? 2 ஆட்டோ கொடுங்க. ஒரு ஆட்டோ how much? बुकिंग है. बुकिंगा? हमारा ऑटो तो बुकिंग है. आपको ऑटो का अरेंज कराते हैं. ओके. 1 ऑटो एवलो अमाउंट पैसा? 300. भैया थोड़ा लेस भैया. स्मॉल सिटी वेरी स्मॉल सिटी. कंडक्टर 200. नो 250. உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா 250. इंडियन प्राइस नॉर्मल प्राइस 300. भैया प्लीज हेल्प वी फ्रॉम तमिलनाडु. 250 प्लीज. அத்தா அடிச்சோட்டே தமிழ்நாடு ஆட்டோமேன்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். என்ன தாத்தா நீ இப்படி போற? சாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஐவி போயிட்டு இருக்கோம். ஐவி வந்து பஸ்ல போய் பாத்திருக்கீங்க, நாங்க ஆட்டோல போவோம். சோ ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ சிட்டி தான் போயிட்டு இருக்கோம். ப்ளூ சிட்டில வந்து ஆமா நான் ப்ளூ சிட்டி போயிருக்கேன், கண்டுபிடி பார்க்கலாம். ப்ளூ வந்துட்டு ப்ளூ சிட்டி தான் போறோம். இங்க வந்து காரு அலோடு கிடையாது. அதனால நாங்க எல்லாரும் ஆட்டோ பிடிச்சோம். நம்ம பைக் மட்டும் பைக்கர்ஸ்லாம் பின்னாடி வராங்க. ஆட்டோக்காரங்க பெண்டு போட்டு கூட்டி போயிட்டாங்க. அரே பையா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏய் எங்க ஊர் ஆட்டோக்காரங்க சந்துக்குள்ள கிரிட்டு போவாரு. நீ என்ன இப்படி போற? அடிச்சோட்டு தாத்தா அடிச்சோட்டு தாறுமாறு தக்காளி சோறு. தாத்தா ஓட்டு அடிச்சோட்டு முன்னாடி ஆட்டோ. எப்படி சொல்ற? எல்லாமே ப்ளூவா தான் தெரியுது. ஆமா ப்ளூ கலர்.
கண்ணாடி ப்ளூ கலர் ஓட்டு தாத்தா தாத்தா அடிச்சு ஓட்டு நான் 4 பேசஞ்சர் தான் இருக்கோம் தாத்தா வீலிங் பண்ணு தாத்தா வீலிங்ல ட்ரிப்டிங் தான் பண்ணுங்க பையா உன் பேர் என்னடா வாட் இஸ் யுவர் நேம் தக்கத்ராஜ் சிங் தக்கத்ராஜ் சிங் உங்க ஊர்ல வந்து என்னென்ன ஃபேமஸ் இப்போ சேட்டி ஐல் சன்செட் பாயிண்ட் அவ்வளவுதானா வேற ஒன்றும் ஃபேமஸ் இல்லையா வாட் வேற எனி அதர் நோ ஃபேமஸ் பிளேஸா there is sunset point and the other paintings are also ஓகே ஓகே உங்க ஸோ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லையா யாரும் எனி கேர்ள் ஃப்ரெண்ட் யூ no நோ வைடா இப்படி மொரட்டு சிங்கிளா இருந்து கஷ்டப்படுறீங்க before lockdown my school was only boys school and after lockdown it became boys and girls அதான் இப்போ கேர்ள்ஸ் இருக்காங்க ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண வேண்டியதானே but I am in 8th standard and the girls are in 7th standard when I was பிரச்சனை இங்க பாரு அண்ணா வந்து உனக்கு ஐடியா தரேன் ஓகே யூ கெட் so many குமார் ஐடியாஸ் from me நான் அடுத்த மாசத்துல இருந்து யூ வந்து கமிட்டடிங் ஓகே ஓகே தானே அச்சா இது வந்து ப்ரோ நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா என்ன இருந்தால் பாட்டுல அஜித் இருக்கார்ல அஜித் உலகத்தையும் காட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணோட வருவார்ல அது இங்க ஏதோ ஒரு வீட்டுல தான் வந்துட்டு அந்த ஷாட் எடுத்திருக்காங்க ப்ரோ ஆமா ஐ மூவிலையும் இங்கே தான் வரும் ஒரு ஷாட்டு பயங்கரமாக இருக்கும் அதனால தான் இந்த ப்ளூ சிட்டிஸ் மச் மோர் ஃபேமஸ் தேன் ஏவர் எல்லாமே ப்ளூ சிட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒரு சந்து பொந்துங்கெல்லாம் பிடிச்சி அப்படியே மேலே ஒரு குறுக்கு சந்தை பிடிச்சி மேலே வந்தோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வியூ பாயிண்ட் கிடையாது இன்னும் வியூ பாயிண்ட் போகணுமாமா ஆக்சுவலாக ஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபோர்ட்டுக்கிட்ட இருந்து ஏதோ டெம்பிள் இருக்கும் அப்படின்னு அந்த சோட்டா பாய் சொன்னால் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது விழுந்தால் மொத்தமும் காலியாயிரும் போல் ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த சின்ன பையன்ட்ட கேட்டேன் ஏன்டா இதுக்கெல்லாம் ப்ளூ சிட்டின்னு பேருச்சுன்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா இந்த வெயில் டைமில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குமாமா கண்டிஷனு அந்த டைம் வீட்டில் தான் யாராலும் இருக்க முடியாது ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அந்த சூட்டெல்லாம் தணிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னான் இதை நம்பினா தான் வந்து வழிகாட்டுன்னு சொன்னான் அதனால் நானும் நம்பிட்டேன் அதனால் நீங்களும் நம்பிடுங்க ஃபைனலாக வந்துட்டு ப்ளூ சிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் ப்ளூ சிட்டியோட டாப்புக்கு தான் போக முடியல ஏன்னா அது எங்கிட்ட அங்கிட்ட சுற்றி முற்றி போக முடியல கடைசியாக சரி வந்த பவத்துக்கு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சிட்டி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இன்னும் எனக்கு பின்னாடி வந்த யாரையும் காணும் அரே எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ் வாங்க இந்த கிச்சா தமிழில் vlog பண்ணி தான் பார்த்துருக்கீங்க டுடே ஐம் கோனா vlog in English hi bros come brother where is this பச்சை த்ரியாக்கில் எங்கே இருக்குது சி where it is this side please help with this route இங்க ஒரு இடக்காரன் bhaiya please wait we just now came from that route English but there nothing only for Hindi only for Hindi तुम्हारा नाम क्या है मेरा नाम महावीर सिंह मेरा नाम what you know I am Bahubali Singh this vlog will be fully in English I'm gonna just do something different in English and this is our boys and this is blue shirt and this is green shirt I am black shirt we are the savage gang we are savage gang see look at this savage so we are all savage yeah. We are getting back bro actually like the thing is like we are already on the wrong track I believe bro just now we came from that idichu pona building now also we are stuck in between and I hope that back you know that building only we have to go where is the route correct route yeah bhaiya arre bhaiya konda vacha bhaiya inge vaada டேய் இங்க வா ஏண்டா மண்டையில கொண்ட வச்சிருக்கியே டேய் 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 இங்க வா இங்க வா தெரியறியா ஹாய் சொல்லு ஹாய் சொல்றா ஹாய் போல்றா துக்கடா பையா blue city view பையா ப்ளூ சிட்டி எப்படி போணும் मम्मी पापा बुला के मारो I want to go for blue city உங்க அம்மா அப்பா எல்லாம் கூட்டிட்டு வந்த ப்ளூ சிட்டி எப்படிடா போணும் blue city view आपका வழி சொல்லுடா வா 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 கூட்டிட்டு போ अंदर जाओ बाइस அவங்க அண்ணா அங்க இருக்காங்க வாங்க so guys we guys are just once again heading to the wrong road and I hope these guys are not at all listening to my words and once again we are going to the same wrong road just follow the lane and there will be a temple in between yeah bhaiya their temple there no way bhaiya this temple is here then no way the temple is there okay you're coming from this side okay and temple is this side right okay just walk away this lane continuously don't move anywhere by the end of this you will find some stairs that you have to walk up just go by that and take a left
And you will just see that. ஏய் கத்தி 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 பிஜிஎம் Continuously. No, nowhere down. Okay. Just follow the path. The route was ending in temple, right? You might make your temple. ஓ vlog பண்ணிட்டு இருக்கியா எதுக்கு அங்க உட்கார்ந்து பிரியாட்ட புலம்பிட்டு இருக்கா நான் பார்த்துட்டு இருக்கேன் Just continue. ப்ரோ ப்ரோ இங்க பாரு யோ நிதிஷ் வந்துட்டான் பாரு சிங்கக்குட்டி ஏண்டா உன்ட்ட நான் என்ன கேட்டேன் வழி கேட்டேனா பச்சைத்திரே ஹில் கேட்டேன் ரூட்டு இப்படியே போனேன் அங்க முக்கு சந்தில நின்னுட்டு இருக்கேன்டா கோயில் மட்டும் தான்டா இருக்கு But this is the way to. பையா இங்க பாரு நான் ஒன்னு சொல்றேன் தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ see we want to see this view point I stand here சுத்தி பார்த்தா வியூ பாயிண்ட் full blue building full blue color view point where it is ஏய் இவன் தானே எங்களை வழி மாத்தி இப்படி பேட்டாப்ல கூட்டிட்டு போயிட்டான் Event அத பேசணும் யூனிஃபார்ம் போட்டு பையா அவன் வண்டி எடுத்து நீ கூட்டிட்டு போ போலாம் மேல சொல்லிட்டாரா வழி அந்த வழியில கோயில் வாங்க போலாம் நீ என்ன அவங்க கூட அப்படியே போறியா ஏய் வாடா ஜோபி அங்க என்னடா பண்ணி டேய் இறங்குடா This is my குட்டி பையா. குட்டி பையா சித்தப்பா பையா ஆமா ரெண்டு பேர் மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கு பையா. You just wait here. After 5 minutes I will come and take you to the pachadi. ஓகே சீக்கிரம் வா நான் இங்கே வெயிட் பண்றேன் சரியா வரும்போது குச்சி முட்டையும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வா அண்ணனுக்கு ஓகே சீக்கிரம் கம் ஃபாஸ்ட் Family, this is actually just a waste of time I believe and we are on the wrong road. என்ன தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோம் தப்பான வழியில தப்பான நண்பர்களோட போய்கிட்டு இருக்கேன் அதுல நம்பர் 1 இவருதான் மாமா சிங்கிளா கமிட்டடா சின்ன பையனுக்கு ஐஸ் வச்சு கூட்டிட்டு போறியாடா மாமா ராஜஸ்தான் வந்து ஒரு ஒட்டகம் கூட நான் பார்க்கவே இல்ல மாமா இங்க ஒட்டகம் ஏங்கப்பா எல்லாரும் கேட்டிருந்தேன் எங்கடா ஒட்டகம்னு பார்த்தா இங்க இருக்குது அம்மா இந்த ஒட்டகம் பல் தேய்க்கவே இல்லை மாமா அங்க வேற வாய் தண்ணி கிண்டல் பண்ணுது மாமா சூப்பர் அம்மா அது பாத்தியா கருவாப்பூர் எவ்வளவு பெருசா இருக்குது மாமா வெரி குட் மாமா வாயை பாத்தியா எங்க அது வாயை பாரு சப்ப வாய் அப்பா ஒட்டகம் சரி மாமா நம்ம வழி மாறிட்டோம் ஒட்டகம் வீடியோல அவங்க காமிச்சுக்கலாம் வா நம்ம போலாம் ஓகே ஹலோ ஃபேமிலி குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் நைட் தான் சொல்லணும் எம்பி ஆமாங்க குட் நைட் தான் சொல்லணும் டைம் என்ன தெரியுங்களா 7:15 இங்க பாத்தீங்கன்னா இருட்டவே இல்ல காலையில 7 மணி மாதிரி இருக்கு மச்சான் ஆமா மச்சான் நம்ம ஃபாரின்ல இருக்கோம் மச்சான் நம்ம ஆமாங்க நம்ம வந்து இப்போ வந்து ஃபாரின்ல தான் இருக்கோம் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல தான் வந்து 7 மணி ஆனா இருட்டிரும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருட்டவே இல்லை ஸோ வந்துட்டு இது வந்து விசித்திரமான ஒரு வினோதமான ஒரு ஊர்ல தான் இப்போ நம்ம இருக்கோம் அதாவது ஒட்டக ஊர்ல இருக்கும் ஒட்டக ஊர் வர்ற வழியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல பார்த்தாலும் ஒட்டகம் ரைட்ல பார்த்தாலும் ஒட்டகம் நிறைய ஒட்டகம் we are seeing here okay so fam இப்போ வந்து பாத்தீங்கன்னா towards we are going towards அதனது மச்சான் desert going to desert அந்த மண்ணா இருக்கும் ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா மண்ணா தான் இருக்குது லைட்டா இன்னும் உள்ள போனா செடியும் இருக்காது அதுவும் இருக்காது ஸோ பயங்கரமான ஸ்பாட்டா தான் இருக்கும் இங்க நிறைய தெஃப்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க which is very very dangerous ஆன ஊர்ல தான் இருக்கும் என்ன ஊர்னு சொல்ல பத்தியா இந்த டிவில படத்துல வருமே தினந்தோறும் சூர்யாவா அவன் படம் ஏதோ தீரனா ஏதோ தீரன் அதான் தீரன் படம் இருக்குல்ல கார்த்திக் நடிச்ச தீரன் படம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிருக்காங்க அப்ப கார்த்திக் இங்க தான் டீ குடிச்சாரு இங்கதான் டீ குடிச்சாரு அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல தான் வந்து குளிச்சாரு பக்கத்து கடையில டீ வாங்கி சாப்பிட்டாரு ஸோ அந்த கடை தான் நாங்களும் நின்றுட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுமாட்ஸ் வந்துட்டு டெசர்ட் தான் போகிறோம் ஸோ டெசர்ட்டோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட் வந்து இதோட நான் முடிஞ்சிடும் ஏன்னா இப்போ எனக்கு ஆக்சுவலாக நான் ஏன் vlog கண்டினியூ பண்ணேன் 7 மணி இன்னும் வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு ஒரு அதிசயமாக இருந்தது அதனால நான் அந்த விஷயத்தை அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கிறதுக்கோசரம் தான் நானும் எம்பி வந்திருக்கோம் பின்னாடி எவன்டா அது கள்ள தூக்கி கட்டிக்கிறது ஏய் நீயா சாரிடா மரியாதை என்ன மரியாதை நான் பேசிட்டா ஆகே ஃபேமே நம்ம வந்து டெசர்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டெசர்ட் போயிட்டு வண்டி ஓட்ட போறோம் கார் ஓட்ட வண்டி ஓட்ட போகிறோம் பறக்கிறோம் பறந்தே ஆகிறோம் என்ன என்ன எம்பி பறக்க நீ ரெடியா வலிக்கு விழுகும் மண்ணில் அங்கே பார்ப்போம் உங்களே காப்பிரைட் விழுகும் ஒட்டக மாமா என்ன பண்ணிட்டு இருக்க ஒட்டகத்தை விரட்டிட்டு இருக்கியா ஒட்டகத்தை கூட விளையாண்டு இருக்காங்க காடு மாமா என்ன ஒட்டகத்து கூட விளையாண்டுட்டு இருக்க எட்டி வச்சுன்னா முடிஞ்சிடும் சட்னி மாமா